இன்னைக்கு ஓட்டு வேற போடணும். அடிக்கிற வெயிலில் எப்படி போகிறதுனே தெரியலையே. வள்ளியக்கா. ஐயோ, சின்ன பொண்ணு வேற வந்துட்டாளா? இவ எதுக்கு இப்போ வந்தா? ஃபோன் பேசுகிற மாதிரி பேசலாம். ஹலோ, கமலா பேசுகிறியா? எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. குதிரைமுடி, நான் வந்தது தெரிஞ்சு ஃபோன் பேசுகிற மாதிரி நடிக்கிறாளா? இப்போ பாரு. ஹலோ உஷா, நான் தான் சின்ன பொண்ணு பேசுகிறேன். எங்கள் வீட்டில் பிரியாணி அதிகமாக இருக்குது. ஆமாம், வள்ளியக்கா வீட்டில் வந்து கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன். ஆனால் அவங்க பிஸியாக இருக்காங்க. உங்கள் வீட்டுக்கு வந்துடவா? ஆமாம், சாப்பிடாம வெயிட் பண்ணுங்க, வரேன். என்னது பிரியாணியா? இப்போவே போய் என்னன்னு கேட்போம். சரி கமலா, ஃபோன் வச்சுட்டா? ஆ. ஹே சின்ன பொண்ணு, எப்போ வந்த? ஏன் குதிரைமுடி, நான் வந்தது உங்களுக்கு தெரியாது அப்படித்தானே? இல்லை சின்ன பொண்ணு, இப்போ தான் பார்க்குறேன். எப்போ வந்த? ஆமாம், அது மட்டும் இல்லாமல் பிரியாணிலாம் ஏதோ காதில் விழுந்துச்சே. பிரியாணி எங்கே சின்ன பொண்ணு? ஏன் குதிரைமுடி, பிரியாணின்னோட வாயை புலந்துருவீங்கன்னு தெரியும். அதனால தான் அப்படி சொன்னேன். நான் பிரியாணியோட ஒன்றும் வரல. சின்ன பொண்ணு, எப்போ பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தானா? சரிக்கா, அதை விடுங்க. இன்னைக்கு ஓட்டு போடுற நாள். வாங்க அப்படியே நம்ம போய் ஓட்டு போட்டு வருவோம். ஏன் சின்ன பொண்ணு இப்படி பேசுகிற? அடிக்கிற வெயிலை பாரு, எப்படி இங்கே போய் ஓட்டு போட முடியும்? அதெல்லாம் நான் வரலப்பா. உனக்கு வேணா நீ போய் போட்டுக்கோ. ஏக்கா, இப்போ போய் நம்ம ஓட்டு போடணும், போட்டு தான் ஆகணும். ஓட்டு போடுறது ஒவ்வொரு குடிமகனோட கடமை, சரிதானா? நீங்கள் மட்டும் இப்போ ஓட்டு போட வரல, இந்த பிரதமர் பதவியில் அப்புறம் நம்ம லட்சுமி அக்கா தான் வந்து உட்காருவாங்க, பார்த்துக்குங்க. அவங்க வேற டீ கடை வச்சுருக்காங்க. எப்போ பார்த்தாலும் உனக்கு தமாசு தான். சரி வா சின்ன பொண்ணு, போய் நம்ம ஓட்டு போடலாம். நம்ம போகிற வழியில் உஷா, ராணிக்கா, லட்சுமிக்கா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போகலாம், வாங்கக்கா. ஏன் உஷா, உஷா உஷா எங்கே இருக்கீங்க? இங்கே வாங்க. வாங்க வாங்க, ஓட்டு போட போகலாமா? வாங்க எல்லாரும் போகலாம். என்ன லட்சுமி, சமைச்சிட்டியா? ஓட்டு போட போகலாமா? ஆமாக்கா, சமைச்சு வச்சுட்டேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு. உங்கள் வீட்டில் என்ன குழம்புக்கா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி கறி குழம்பு. பார்த்துக்க, செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். காலையில் சூடாக இட்லியும் கறி குழம்பும் செஞ்சு வச்சுட்டேன். ஜெனியும் வினியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ருவாங்க. சரி, நம்ம அதுக்குள்ளே போய் ஓட்டு போட்டு வரலாமேன்னு தான் இப்போ நான் இங்கே கிளம்பி வந்தேன். சின்ன பொண்ணு, இங்கே பார்த்தியா? ராணி அக்காவும் லட்சுமி அக்காவும் ஏதோ குசு குசுன்னு குசுவிட்டு இருக்காங்க. இதுவே நம்ம இருந்தாலும் பேச மாட்டாங்க. அவங்க 2 பேருக்கு தான் பிடிச்சிக்கும், பார்த்துக்க. ஆமாக்கா, வாங்க போய் என்னன்னு கேட்போம். ஹே லட்சு. ஏன் லட்சுமி கோபப்படுற? பார்த்தீங்களாக்கா, இது சின்ன பொண்ணு என் வயசுக்கு கூட மரியாதை கொடுக்காம லட்சு பிச்சுன்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. பின்னாடி திரும்பி பாருங்க ராணிக்கா, எவ்வளோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு. ஏன் சின்ன பொண்ணு, எப்போ பார்த்தாலும் லட்சுமி அக்கா வம்பளத்துக்கிட்டே இருக்க? அது மட்டும் இல்லை ராணிக்கா, நேற்று இவளுக்கு 3 பேரும் என் கடைக்கு வந்து ஆட்டம் போட்டதை பார்க்கணுமே. டீயையும் குடிச்சிட்டு எல்லா வடையும் தீத்துட்டு என் கடையில் வியாபாரம் இல்லாமல் பண்ணிட்டாளுங்க. உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு எல்லாத்துக்கும் காசு கூட கொடுக்காம ஓடி போயிட்டாளுங்க. என்ன சின்ன பொண்ணு, இதெல்லாம் கூட பழகிறோன்ற ஒரு காரணத்துக்காக கடையவே இப்படி காலி பண்ணிட்டு வந்துடுவீங்களா? 3 பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா? சின்ன பொண்ணு தான், வயசில் சின்ன பொண்ணு. உங்கள் 2 பேருக்கும் கூட அவளுக்கு புத்தி சொல்லணும்னு தோணல? நீங்களும் சேர்ந்து அவள் கூட விளையாண்டுருக்கீங்க. லட்சுமி அக்கா வர்றதுக்குள்ளே கடையை காலி பண்ணிடுவோன்னு ஐடியா கொடுத்ததே இந்த குதிரைமுடி தான். என்னைய போட்டு திட்டுறீங்களே. அது நான் அப்படி சொல்லலை சின்ன பொண்ணு. லட்சுமி அக்கா வர்றதுக்குள்ளே சீக்கிரமாக நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம், இல்லைன்னா அவங்க டென்ஷன் ஆவாங்களே அப்படின்னு நான் சொன்னேன் சின்ன பொண்ணு. இதெல்லாம் போய் சீரியஸ் எடுத்துக்கலாமா? சரி லட்சுமி, அவள் ஏதோ சின்ன பொண்ணு தெரியாமல் பண்ணிட்டா. வாங்க நம்ம ஓட்டு போடலாம். வாங்க எல்லாரும் போவோம்.
ஏ உஷா, இந்த சின்ன பொண்ணை பார்த்தியா நம்மளை எப்படி கோத்து விட பார்க்குறான்னு? ஆமாக்கா, இவளும் தானே வடை சாப்பிட்டா, ஆனால் நம்மளை மட்டும் கோத்து விட பார்க்குறா. என்னைக்காவது மாட்டுவாங்க, அன்னைக்கு அவ்வளோ ஒரு கை பார்த்துடலாம் விடு. ராணிகா, ஓட்டு போட்டிங்களா? போட்டேன் லட்சுமி, நீ போட்டியா? போட்டேங்க்கா, அதோ பாருங்க. சரிக்கா, போம்மா. ஹே லட்சு, யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சீக்கிரம் சொல்லுங்க. நான் யாருக்கு போட்டா உனக்கு என்னடி? நீ ஏன் என்னை பற்றி கேட்குற? உன்னைய பற்றி நான் கேட்டேனா? ஓட்டு போட்டதெல்லாம் யார், எதுக்கு, என்னத்துக்குன்னு கேட்கக்கூடாது சின்ன பொண்ணு. அது டீசன்சி இல்லை. அது எனக்கும் தெரியும் ராணிக்கா, ஆனால் நான் லட்சுமி அக்கா கிட்ட கேட்பேன், கேட்டு தான் ஆவேன். லட்சு, நீங்கள் சொல்லுங்கள் லட்சு, உங்களோடது கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சாகணும் லட்சு. ஏன் சும்மா இரேம்மா கொஞ்ச நேரம். நீ ஏன் அவங்கள எப்போ பார்த்தாலும் உரண்டு எழுத்துக்கிட்டே இருக்க? சரி சரி, சும்மாதாக்கா, கோவப்படாதீங்க, வாங்க போகலாம். ஏன் சின்ன பொண்ணு, போகிறதுக்கு முன்னாடி இந்த ஓட்டு போட்ட ப்ரௌட் மொமெண்ட்டை எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போவோமா? ஆமாக்கா, எல்லாரும் சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு போவோம்க்கா. ஏ லட்சு, ராணிக்கா ஆடுறத பாருங்க, இதை வேகமாக ஸ்டேட்டஸில் போடுவோம். அட சும்மா இரு சின்ன பொண்ணு, இதெல்லாம் போய் ஸ்டேட்டஸில் போட்டுறாத.